Hello students, இன்னைக்கு நாம NCERT Class 11 Chemistry Chapter 2 Book Back Exerciseல question number 2.12 பார்க்கலாம். So question, electrons are emitted with zero velocity from a metal surface when it is exposed to radiation of wavelength 6800 Armstrong. Calculate threshold frequency and work function of metal. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொஸ்டின்ல ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது. எப்ப அப்படின்னா நம்ம வந்து 6800 ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறோம் லைட்டை வந்து பாஸ் பண்ணும்போது 6800 ஆம்ஸ்ட்ராங் வேவ்லென்த் இருக்கிற லைட்டை வந்து பாஸ் பண்ணும்போது என்ன எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது. ஸோ அதுல வந்து நம்ம த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் ரெண்டையுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எழுதிக்கலாம். கிவன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வேவ்லென்த். wavelength வந்து 6800 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த ஆம்ஸ்ட்ராங்கை வந்து நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். 6800 into 10 to the power minus 10 மீட்டர். ஸோ இதை வந்து 6.8 into 10 to the power minus 7 மீட்டர்னு எழுதிக்கலாமா சயின்டிபிக் நோட்டேஷன்ல. ஸோ தென் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது அந்த எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுறதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி தான் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா mu equal to c divided by lambda. ஸோ c வந்து velocity of a light, அதோட வேல்யூ 3 into 10 to the power 8 meter per second divided by lambda. lambda வந்து 6.8 into 10 to the power minus 7 மீட்டர். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ, ஸோ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 4.41 into 10 to the power 40 per second. ஸோ இதுதான் என்னன்னா த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஹைச் இன்டு மியூ. ஸோ இதுல ஹைச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 6.626 இன்டு 10 to the power minus 34 joule into second. Then nu. Nu ஓட வேல்யூ 4.41 into 10 to the power 14 per second. Then இந்த 6.626ஐயும் 4.41ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 29.22 into 10 to the power minus 20. The second in the second cancel ஆயிரும். So true. Then scientific notation எழுதும்போது 2.922 into 10 to the power minus 90 joule. ஸோ இதுதான் என்னன்னா இந்த எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுறதுக்கு தேவையான எனர்ஜி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.